மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து ஒரு 6 வசனங்கள் வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விழுந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்த்து வந்தார்கள். இதை நாம் முன்னே அறிந்து வச்சிருக்கிறோம். ஒரு விசேஷ ஓய்வு நாள் இடைப்பட்ட காலத்தில் வந்துருக்கு. ஏண்டால் 3 இரவு 3 பகல் மனுஷகுமாரன் பூமியிலே இருக்க வேண்டும். 3 இரவு 3 பகல். வெள்ளிக்கிழமை அவருடைய சிலுவையில் இருந்திருந்தால் வெள்ளி இரவு 1, சனி 2, ஞாயிற்றுக்கிழமை 2 இரவு தான் வருது. ஆகவே அதான் சொல்றது, ஒரு விசேஷ ஓய்வு நாள் வியாழக்கிழமை யூகிக்கிறார்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் இடையில ஒரு விசேஷ ஓய்வு நாள் வந்தது. வியாழக்கிழமை அவர் சிலர் அறைப்பட்டு வியாழ இரவு 1, வெள்ளி இரவு 2, சனி இரவு 3, ஞாயிற்றுக்கிழமை காலம் வைத்திருக்கார். அல்லேலூயா. அதுதான் உண்மை. அதான் சரி. என்ன அவரே சொல்ற, மனுஷகுமார் 3 இரவும் 3 பகலும் பூமி வயிற்றுக்குள்ள அவர் இருக்க வேணும்னு சொல்லி அவரே சொன்னார். சரி, அது கற்றுக்கொண்ட காரியம் தான். எனக்கு ஒரு சகோதரனை சந்தித்தேன். ஏன் புத்தேடு வரலன்னு சொன்னேன், கேட்டேன். அவர் சொன்ன காரியம் எனக்கே அதிர்ச்சியாயிடுச்சு. எப்படிங்க நம்ம இயேசு மரிப்பார்? எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு. எப்படிங்க நம்ம ஆண்டவர் மரிப்பார் பாருங்க. அவருக்கு அந்த அளவு விசுவாசம் கற்று சொல்ற. அல்லேலூயா. அந்த அளவு விசுவாசம். அவருக்கு ரொம்ப படிப்படியாக கிடையாது, சாதனை. எப்படி நம்ம இயேசு மரிப்பார்? எனக்கு ரொம்ப துக்கமாக போச்சு. ஆண்டவர் மரிப்பார் சொல்லுங்க. அவர் உயிரோடு தான் இருக்கார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் வரும். என்ன நடந்தது? ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிய காலம் விடிந்து வருகை மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். கிட்டத்தட்ட மரியாதை 7 மரியாதை இருக்கிறான்னு சொல்லி வேறு. அப்போ என்ன செஞ்சிருக்காங்க? கல்லறையில் வைத்து 3 நாள் வீட்டில் சொன்னார் இல்லையா, கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. பூமி மிகவும் நல்ல கவனி அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அப்போ தேவதூதன் என்ன செய்கிறாரு? வந்து வாசலிருந்த கல்லை மேலே கல்லை வச்சு சீல் பண்ணிட்டாங்க. இந்த குகமாதி அது அந்த காலத்தில் யூதர்கள் அடக்கம் பண்ணுற முறைமை, அதுக்குள்ளே வச்சு சீல் பண்ணிட்டாங்க. இப்போ 3ஆம் நாள் இவங்க போகிறாங்க. காவல் வச்சிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டால், ஒரு சீசர்கள் அவர்களை தூக்கி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா 3ஆம் நாள் உயிரோடு எழும்புன்னு சொன்னார். அப்படிங்கிறது அரசாங்கம் என்ன செஞ்சு சீல் பண்ணி காவல் வச்சு கொஞ்சம் கவனமாக இருங்க என்றால் அவர்கள் எத்தர்கள் நம்ம ஏமாற்றுவார்கள், அவர்கள் உயிரோடு எழுந்தால் சொல்லுவார்களுக்காக வேண்டி காவல் வைத்தார்கள். அல்லேலூயா. அப்பதான் அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தபடி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தாங்க. அப்போ போகிறாங்க. அவங்க எல்லாரும் போய் வந்து வாசல் வைக்கிறாங்க. ஒரு தூதன் சடியாக வந்து கல்லை புரட்டி வாசல் இருந்த கல்லை புரட்டி வானத்திலிருந்து வந்து வாசலிருந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அந்த கல் மேலே உட்கார்ந்தார் தூதன். அவருடைய முகம் ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. மின்னலை போலவும் வஸ்திரம் உறைந்த மலை போல வெண்மையாக இருந்தது. அப்போ தேவதூதன் தான். காவலர்கள் அவருக்கு பயந்ததினால் தெளிக்கிட்டு செத்தன் போல ஆனார்கள். அப்போ காத்து கொண்டிருந்த காவலர் யார்? அரசாங்கத்தின்படி அரசாங்க காவலர்கள். ஏன்னா யாரும் அவரை வந்து இரவில் கொண்டு போயிடக்கூடாது, இவங்களாம் ஏமாத்துக்காரர்கள்
அவர் உயிரோடு இருந்தாலும் சொல்லுவாங்கன்னு சொல்லி காவல் போட்டாங்க. இப்போ இந்த தூதன் வந்து இறங்கி உட்கார்ந்த உடனே அது முகம் மின்னலை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாக இருந்தது. இதை கண்ட உடனே காவல்கள் பயந்து எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. காவலர்கள் பயந்து திடுக்கிட்டு செத்துடன் போன ஆனார்கள். விழுந்துட்டாங்க கீழே, மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாங்க. தூதன் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். நானாக இருந்தால் அங்கே போயிருக்க மாட்டேன். பொதுவாக நம்மளாக இருந்தால் போயிருக்க மாட்டேன். என்று ஆண்டு சொன்னார், 3 நாள் என்ன செய்வேன்? காணாமல் விசுவாசிக்கிறேன்னு பாக்கியம். ஆண்டு சொன்னாரு, நான் 3 நாள் மனுஷன் உயிரோடு இருந்திருப்பார்னு சொன்னார் இல்லையா? அப்போ உங்க ஏன் கல்லறைக்கு போகணும்? பாருங்க, இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசு தாய் மரியாள் மார்த்தாள் மற்ற எல்லாரும் போறாங்க. இது ஒரு சின்ன ஒரு அவிசுவாசம் தான். போயிருக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? சரி பரவாயில்ல, போறதுனால சரித்திரத்துக்கு பிரயோஜனமா இருக்குது, எழுதுவதற்கு நல்லதா இருக்குது, ஒரு பிரயோஜனமா இருக்குது. போயிடாவிட்டால் அந்த வார்த்தை வந்திருக்காரு, போய் அவங்க பார்த்ததா ஒரு சாட்சி இருக்குது. ஆனால் நம்மளா போவோம். ஏனென்றால் நம்ம அந்த அளவு இயேசு விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, சர்வவல்லமுள்ள வார்த்தை. அது சொன்னால் நடக்கும், அது கட்டளையிட ஆகும். ஆகவே நம்ம அந்த வார்த்தையை நம்புகிறோம். அதான் காணாமல் விசுவாசிக்கிறோம் பாய்க்குவோம், கண்டல்ல. இங்க போய் அங்கே நின்ற உடனே தேவன் சொல்றாரு, கர்த்தர் சோதனம். தூதன் அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்து எடுத்து வந்து பாருங்கள். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே. அப்போ தூதன் வந்து சொன்னபடி இவங்க நம்பிக்கை வரல. ஒரு தூதன் வந்து சொல்ல வரைக்கும் இவங்க நம்பிக்கையோட பாருங்க, இருக்காரா இல்லையான்னு சொல்லி பார்க்க போறாங்க. நம்ம அந்தளவு போயிடக்கூடாது. நீ விசுவாசித்தால் தேவன் நாங்கள் சொல்ற, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க இப்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. 3 நாள் என்ன நடக்குது, ஏசு இருக்காரா இல்லையான்னு தான் பார்க்க போனாங்க. ஆனால் தூதன் சொல்லிட்டாரு, இல்லை, அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே விட்டு. அப்போ ஆண்டவர் வார்த்தை நிரூபிக்கப்பட்டது, உறுதிப்படுத்தப்பட்டது. அது சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கர்த்தரை வைத்தெடுத்து வந்து பாருங்கள். சீக்கிரமா போய் அவர் மருத்துவ இருந்தார் என்று அவருடைய சீசருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னே கலியாவுக்கு போறாரு. சீக்கிரம் போய் அவருடைய சீசர் எல்லாருக்கும் சொல்லலாம், கண்டு விசுவாசிக்கணும். அவர் கல்லர் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே போய் சொல்றாங்க. நீங்கள் நானும் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ 2 பேர் அல்லது 3 பேர் நாம எங்கள் கொடுக்கும் மத்தியிலே இருக்கிறேன். சந்தேகப்படாதீங்க. இன்னைக்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார், உங்களை போக்கில் மரத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆகவே அவிசுவாசத்தை நம்ம முக்கியமாக இருக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் சந்தேகம், ஆண்டு இருந்தால் அப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லி, இருந்தாலும் நடக்கும். அல்லேலூயா. நல்லதோ கெட்டதோ இருந்தால்தான் நடக்கும். சகலமும் நன்மைக்கே தான் நடக்கிறது. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா நமக்கு வர தீமையில கூட கொஞ்ச நாள் சாட்சிடும், இது நல்லது தான் நடந்தது. பொறுமையாக இருக்கும். ஆகவே ஒரு அவிசுவாசம் நாங்கள் போனது சரி, அதுவும் பரவாயில்ல, அதுவும் நன்மைக்கு தான். இந்த சரித்திரத்தை எழுதுறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பார்த்த சாட்சி இருக்கு இல்லையா, கலரி பார்த்தாங்க இல்லையா, சரி, அவங்களுக்கு விசுவாசம் அவிசுவாசம் நமக்கு விசுவாசம் இன்னும் உயர்த்துகிறது. அல்லேலூயா. இன்னும் விசுவாசம் வளர்க்க நமக்கு உதவி செஞ்சது, நல்லது. நம்ம மறுக்காடு சோத்தம். அவங்க போய் கல்லறை பார்க்குறாங்க, இல்லை, நாங்கள் எப்பயோ அறிஞ்சிட்டோம், இயேசு மரித்து 3 நாள் உயிரோடு இருந்தது சொன்னார். சொன்னதை செய்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. யார் ஆண்டவர்? யாரை? சொன்னதை செய்கிறார். மாற்ற மாட்டார், திருத்த மாட்டார், சொன்னதை அப்படியே செய்யும். சரி, இப்போ இந்த எப்பயும் போல கல்லறை அம்மாவு இப்படியே போயிட்டு இருக்காருபடி அவர் உயிர்த்தெழுந்தனாலே என்ன நடந்தது? முதலாவது, அவர் உயிர்த்தெழுந்தனாலே தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். அல்லேலூயா. வாசிங்க யோவான் 10ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் யோவான் சுவிசேஷம் புத்தகம்
10ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வாசம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். கர்த்தர் சொல்றார். அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்றாரு, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை எனக்கு கொடுக்கிறபடினாலே பிதா என்னில் அன்பா இருக்கிறார். நான் என் ஜீவனை திரும்பமாக நான் பெற்றுக்கொள்வேன். அதுக்கு கொடுக்கிறபடினால பிதா என்னில் அன்பா இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் ஸ்தோத்திரம். பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டு ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அவர் தேவனுடைய குமாரன் என்பதை சந்தேகப்பட்டாங்க. யூதர்கள் தானே பிரச்சனை. தேவனுடைய குமாரன், இவன் தேவனுடைய குமாரன் சொல்லுறது தானே அவர் கல்லறியும் ஒரு தூசிக்கும் தொடங்கினாங்க. அப்ப ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அது பிதா எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை எனக்கு கொடுக்கிறபடினால பிதா எனக்கு அன்பா இருக்கிறார். அந்த ஜீவனை எனக்கு மறுபடியும் கொடுக்கிறபடினாலே பிதா அன்பா இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டார். யாரும் எடுக்க முடியாது. பிசாசு எடுக்க முடியாது. தெரிஞ்சுதா? அதை நான் கொடுக்கிறேன். அவரே கொடுத்தார். எப்போ கொடுத்தார் இல்லையா? பார்த்தோம் இல்லையா? வெள்ளிக்கிழமை சொல்லி ஜீவனை விட்டார். ஆவியை ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார். ஒப்பு கொடுத்தார் இல்லையா? நானே கொடுக்கிறேன். வேற எடுக்க இல்லை. ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. விசுவாசி நம்ம கவனமா இருக்கணும். நான் கடைசி நேரத்தில் ஆண்டவர் கையில நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக எத்தனையோ ஊழியக்காரர் நான் பார்த்துருக்கேன். என்னோட இருந்து ஊழியக்காரர்களை மருத்துவர்களை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் சரியா டைம் சொல்லிட்டு 12 மணிக்கு ஏசுவரா நான் போறேன்னு சொல்லிட்டு காலையிலேயும் சொல்லிட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு சௌகரியமெல்லாம் கூப்பிட்டு சொல்ல விட்டு நான் சரியா 12 மணிக்கு போவேன். அவன் ஒரு 250 கிலோமீட்டர் அங்கேருந்து பெரிய பாஸ் இருக்கிறோம். அவர் வருவார். அவர் சொல்லிடுங்க சரியா 12 மணிக்கு நான் போயிடுவேன். சரியா 12 மணி ஆச்சு. திரும்ப எல்லாரையும் கூப்பிட்டார். அங்கே மணி சித்தம் கேட்கறதுக்கு நான் போக போகிறேன் எனக்கான கவர்மெண்ட் சொல்லிட்டு அந்த அம்மா கண்ணு மூடுனாங்க. அவ்வளோதான். ஒரு அலையில சொல்லுமா அலையிலையா பாஸ் வந்துருப்பாடு சொல்கிறாங்க. ஐயா அப்படி சொன்னாங்க. பாஸ் பார்க்க முடியல. ஏன்னா நம்ம சொன்னது அவர் வருவார் அப்படி சொல்லியிருக்கு. இப்படி தெளிவாய் சொன்ன பரிசுத்தவான்களை நான் பார்த்திருக்கிறேன். எங்களுடைய சபையில் நடந்தது. ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் அவர் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஆகவே இயேசு மரித்தோர்ந்து விழித்திருந்தனாலே அவர் தேவனுடைய குமாரன். ஒருவனும் அதை எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. பிதா எனக்கு கொடுத்திருக்கிறார். கொடுக்கவும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. திரும்ப பெற்றுக்கொண்டார், எடுத்துக்கொண்டார். இந்த அதிகாரத்தை பிதா கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் கொடுத்தது வாசிக்கிறோம் இல்லையா? அவர் சொல்லி இதாவே ஆவியம் கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார். பார்த்தோம் இல்லையா? ஒப்பு கொடுத்தார் இல்லையா? ஒப்பு கொடுத்தாலே சாய்த்தார் இல்லையா? இப்ப அந்த ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு பிதாவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப இதுல என்ன தெரியுது? இவர் மெய்யாகவே தேவனுடைய குமார். மெய்யாகவே ரோமர் 1:4 வாசிப்போம். ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களின் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதரென்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த வேதாகமத்துக்கு முன்னே நம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க. அப்போ சுவிசேஷத்தில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணபடி பழைய ஏற்பாட்டில் அவர் சொன்னபடி அப்போ அந்த வார்த்தை எவ்வளோ உண்மை என்பதை நிரூபிக்கிறது.
ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தைகள் நிரூபிக்கப்பட்டது. மாம்சம்படி தாவின் சுதந்திரம் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவின்படி தேவனுடைய சுதந்திரம் மருத்துவம் உயிர்த்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரமா இருக்கிறார். வரலை சொல்லுமா? அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தனால என்ன பலன் கேட்டால், அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் தேவன். மாம்சத்தில் வந்ததினால் எதுக்கு அவர் இயேசு குமாரன் சொல்றோம்? அவர் மாம்சத்தில் வந்ததினாலே குமாரன். அல்லேலூயா. அவர்தான் தேவன். இந்த யெகோவா சாட்சிகள் இந்த இதுக்கு பெரிய வாக்குவாதம் பண்ணுவாங்க. என்ன வாக்குவாதம் பண்ணுவாங்கன்னா, அப்பா அப்பான்னு சொல்றாரு. இப்போ நீங்க அவரை போய் கடவுளுங்கிறீங்களே, என் தகப்பனே என் தேவனு சொல்றாரு இல்லையா? அப்போ அவர் குமாரன் தானே, நீங்க அவரை எப்படி ஆட்டோட்டு சொல்றீங்கன்னு சொல்லி அவங்க அதுதான் யெகோவா மட்டும்தான் வணங்குவாங்க, தேவனை மாற்றணும். இயேசு சேர்த்துக்கணும். இதுக்கு நீங்க தெளிவா வச்சிருக்கணும். நீ வரப்போ நாட்டு பொல்லாத காலம், விடுவிடாக வருவாரு. அவங்க அந்திகேசன் நான் சொல்ல மாட்டேன், மற்றவங்க ஏன்னா நாங்கள் இருந்ததுனால அவங்க அந்திகேசன் நான் சொல்ல மாட்டேன். அவங்களோட சில நல்ல காரியங்கள் நான் கற்றுக்கொள்ள இருக்குது. ஆக இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தெளிவாக இருக்கணும். அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கிறது. பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தேவனுடைய குமாரன். ஏன் குமாரன் சொல்றோம்? அதை நீங்க சிந்திக்கணும். அப்ப 2 கடவுளா 3 கடவுளா? இல்ல, மாம்சத்துல வந்ததுனாலே குமாரன். அல்லேலூயா. இப்ப எடுத்துக்கொள்ள அவங்க பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தான் தேவன். இன்னைக்கு அனைவருக்கு தெளிவில்லாதனால பல இடங்களுக்கு ஓடி அடைஞ்சி சத்தியம் சரியா தெரியாதனால தடுமாற்றம் இருக்கு. நம்ம எந்த விஷயத்திலையும் பிரியமானவர்களே தடுமாற்றம் நமக்கு இருக்கக்கூடாது, தெளிவா இருக்கணும். குமாரன் யார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசனம் நல்லா பாருங்க. தீர்க்கதரிசனம் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே நம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணபடி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சன்படி தாவின் சந்தையில் பிறந்தவரும், அவர் மாம்சன்படி பிறந்தார், பரிசுத்த ஆவின்படி தேவனுடைய சோதரன் என்றும், மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். அப்போ மருத்துவம் உயிர்த்ததை என்ன நடந்தது கேட்டால், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்திருக்கிறார். ஒரு நாளில் சொல்லுமா? அல்லேலூயா. புரிஞ்சாதானே வரும். மரித்தோர்ந்து உயிரோடு இருந்ததுனாலே தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். இவ்வளவு தெளிவான வேதவசனங்கள் இவ்வளவு இப்படிலாம் நம்ம இருக்கும்பொழுது இயேசு நம்ம கல்லறைக்கு போக மாட்டோம், நமக்கு அங்க வேலை இல்லை. அல்லேலூயா. நான் எழுந்து கலிலேயாவுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அப்போ சீசர்லாம் கலிலேயாவுக்கு போய் அவங்க சந்திக்கிறாங்க. அதுதான் நம்முடைய விசுவாசம். நீங்க எங்க இருக்கிற அங்கே நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யல, கல்லறையில நமக்கு நம்பிக்கை கிடையாது. என்ன கிடையாது? கல்லறை வாங்கி அதை கட்டி அதுக்கு சிமெண்ட் பூசி சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவங்க ஒப்பிப்பார். கடைசி நாளுக்கு என்ன நடக்கும்? சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவங்க எல்லாரையும் ஆண்டு ஒப்பிப்பார். பூமியில் உள்ளவங்களாம் எழுந்திருப்பாங்க. ஒருவேளை கடல் வந்து செத்து போயிடுமா, சமுத்திரம் தன்னை ஒப்பிக்குமா? அடுத்து வர தேவனுடைய பிள்ளைகளை பாதாளத்துக்கு நம்மளை பூமியில் வச்சுருக்காங்களா, பாதாளம் ஒப்பிக்குமா? அவை நம்ம நிரந்தரமாக ஒரு இதுதான் கல்லறைங்கிறது இல்லை, நமக்கு கல்லறை கிடையாது. ஏன்னா நம்ம உயிர்த்தலுக்குரியவர்கள். அல்லேலூயா. மீட்புக்குரியவர்கள். கர்த்தர் சொல்றோம். ஆகவே கல்லறை கட்டி காசு செலுத்தினா செலவழிக்காதீங்க. போய் கல்லறை வாங்கி கட்டி பணத்தை செலவழிச்சு அந்த பணத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாவது ஊழியத்தில் போடுங்க. நான் ஆத்மாக்கள் தர்மதானம் செய்யுங்க. கல்லறை மேல் நம்பிக்கை இல்லை. அவங்க போய் ஏமாந்து வந்தவங்க பார்த்தீங்களா? இயேசுவோடு இருந்து ஊழியம் செஞ்சவங்க தான் ஏமாற்றத்தோடு வந்தாங்க இல்லையா? நமக்கு கொண்ட ஏமாற்றம் தேவையா? ஆகவே நீங்கள் ஒன்றும் செய்ய தேவை. நம்ம எங்கே அதாவது நம்ம சமுத்திரத்தை கொண்டே போட்டாலும் சரி, பாதாளத்தை கொண்டே போட்டாலும் சரி, பாதாளம் தன்னுள்ள மருத்துவரை ஒப்புவித்தது கிறிஸ்துவ. இன்னைக்கு என்ன நம்பிக்கை ஜனங்களுக்கு? இந்த கிறிஸ்துவ கலையில் நடக்கணும் தான் பரவாயில்ல. இல்லவே இல்லை. சமுத்திரம் தன்னுள்ள மருத்துவரை ஒப்புவித்தது. அல்லேலூயா. பாதாளம் தன்னுள்ள மருத்துவரை ஒப்புவித்தது. உயிரோடுக்குள் மரணமாக்கப்பட்டார்கள். எவ்வளோ ஆச்சரியப்பட்டீங்களா? கல்லறைகள் திறந்து அவர்கள் எழுந்திருந்தார்கள். நம்ம எங்க இருந்தாலும் இயேசு வருகையிலே நாம் மரணமாக்கப்படும். ஏன்னா இயேசு அதுக்கு சாட்சியா இருக்கிறார். அல்லேலூயா.
பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்தனாலே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டார். இவர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிச்சிட்டார். சரி, இரண்டாவது ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே ரோமர் புத்தகம் வாசிக்கணும். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். கர்த்தர் சோதனை. இப்ப நாமும் உயிர்த்தெழுகிற நம்பிக்கை தேவன் கொடுக்கிறார். அவர் மருத்துவம் உயிர்த்திருந்தார். மெய்யான தேவனுடைய குமாரன், பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். சரி, நமக்கு என்ன வாசிக்கிறோம்? மேலும் பிதாவின் மையினாலே கிறிஸ்து மருத்துவம் எழுதப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனில் நடந்து கொள்ளும்படிக்கு அப்படி மண்ணுக்குள்ளாக ஞானஸ்தானம் இல்லை, அவர் கிறிஸ்துவ கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார் இல்லையா? அடக்கம் பண்ணிட்டாங்க தானே. நாமும் அடக்கம் பண்ண. எப்போ நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம்? எப்போ நீங்கள் நான் செத்தீங்க? மாம்சத்துக்கு. மாம்சத்துக்கு எப்போ செத்தீங்க? சொல்லுங்க. தைரியம் சொல்ல மாட்டீங்க. சாகாதனால தான் பேசாமல் இருக்கீங்க. செத்தவன சொல்லுங்க. ஞானஸ்தானத்துல வரலையே. எப்ப செத்தோம்? நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம். அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. கோபம், வைராக்கியம், சண்டை, பிரிவினை, மார்க்கப்பேதம், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கல்யாணத்தில் இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் தேவன். அப்போ அன்னைக்கு நாம கிறிஸ்து எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ மரித்து அடக்கம் பண்ணியாலும் ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப வாசிங்க. வாசிங்க. கிறிஸ்து மரித்துதான் உங்களோட எழுப்பினார். மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுறது போல அப்ப நாமளும் அதே அவர் அடிச்சு உடனே தான் பின்பற்றி போகணும்னு சொல்றோம். நாமும் அவரோடு கூட மரித்தோம். எப்ப மரித்தோம்? ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட மரித்தோம். அவரோடு மருத்துவம் போனால் அவரோடு உயிர்த்தெழுதலும் ஆசை. அவர் மருத்துவம் உயிர்த்தெழுந்தார். இப்போ நானும் மறித்துட்டேன். எதுக்கு? ஞானஸ்தானத்திலே அடக்கம் பண்ண. ஞானஸ்தானம் தண்ணிக்குள்ள உங்களை வச்சு தண்ணிக்குள்ள அமுக்கும் பொழுது பழைய மனிதன் கொண்டு அவன் எடுத்து அடக்கம் பண்ணுறான். வெளியே வரும்பொழுது புதிய மனிதன். அல்லேலூயா. என்னது? சும்மா கடமைக்க வேண்டி, கல்யாணத்துக்காக வேண்டி, ஏதோ ஒரு காரியத்துக்கான ஞானஸ்தானத்தில் இல்லை. ஞானஸ்தானம் சொல்வது கொண்டு போய் உங்களை தண்ணிக்குள்ள வைக்கும் பொழுது அதுக்கு முன்னே பாவமான அறிக்கை செய்து நீங்கள் அபிஷேகம் கூட பெற்றுறீங்க. ஒரு சில நேரம் கர்த்தர் நல்லது. பழைய மனிதன் கூட அடக்கம் பண்ணுறான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள்ள ஜீவிக்கிறான். வெளியே வரும்போது புது மனிதன். அப்போ அண்டையிலிருந்து ஒரு புது வாழ்க்கை வாழணும். ஒரு சாட்சியில் வாழ்க்கை வாழணும். கிறிஸ்துவ சாட்சியாக ஜீவிக்கிறோம். இயேசு மரித்தார், நானும் மரித்தேன். தைரியமாக தெளிவாக இருக்கணும் விஷயத்தில். அல்லேலூயா. இன்னும் மரிக்காத சுபாவங்கள் இருந்தால் ஒப்பு கொடுத்துருங்க. அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் மரித்தார், நானும் மரித்துட்டேன். எதுக்கு மரித்தேன்? எதுக்கு மரிச்சு? என்னங்க? பழைய சுபாவத்துக்கு மருத்துவம். அல்லேலூயா. இது முக்கியம், மிக முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் சுபாவம் தான் முக்கியம். பழைய சுபாவத்துக்கு மறுத்துட்டேன். பொய், களவு, திருடு, வஞ்சகம், ஏமாற்றம், களத்தில் சொல்லிவிட்டு ஒரு பட்டியல் சொல்லிவிட்டு அதை வாசிக்க நேரம் இல்லை. அப்போ நான் மறித்துட்டேன். இப்போ நான் புதிய மனிதனாக வந்துட்டேன். ஆதலால் அவருடைய மனதின் சாயல் நாம் இணைக்கப்பட்டதானால் அவருடைய உயிர்த்தின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஒரு ஆளையில சொல்லுமா? அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டிருப்போம். எப்போ? ஞானஸ்தானத்தை அவரோட மறிச்சிட்டோம். இப்போ அவர் உயிர்த்தெழுந்துட்டார். மனதின் சாயல் இணைக்கப்பட்டிருப்போமானால் உயிர்த்தெழுந்த சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவர் உயிர்த்தெழுந்தார், நானும் உயிரோடு எழுந்திருக்கிறேன். இப்போ நான் பழைய மனிதன். அதான் பேரை சொல்ல பேரை கூட மாற்றி வச்சுக்கணும். பேரை மாற்றுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்லை. இருந்தாலும் பழைய சுப்பேன் வச்சுருந்தா அதை மாற்றிடுவோம். இந்த பேர் கேட்டபடி என்ன பண்ணி அந்த காலத்திலே 75-76 வருஷத்துக்கு முன்னே ஒரு ஆர்சியாக இருந்த எங்கள் குடும்பம். அவங்க அந்த நேரம் என்னன்னு தெரியாது. ஒரு எஸ்டேட்டில் இருந்தவங்க.
எனக்கு பேர் சிமியோன் வச்சுருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன ஞானம். நான் யோசிப்பேன், எங்கள் அம்மாவுக்கு என்ன ஞானம். அவங்க அந்தளவுக்கு ஆசிரியர் இருக்காங்க, வேதம் தெரியாது, சத்தியம் தெரியாது, என்ன ஞானம் பாருங்க. கர்த்தர் சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அதான் நீங்களும் அப்படிதான் வைக்கணும். ஸ்டார் பேர்கள் வைக்கக்கூடாது. பைபிளில் ஆயிரக்கணக்கான பேர். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா எனக்கு. நான் இப்போயும் ஒரு நாளைக்கு யோசிப்பேன், எங்கள் அம்மாவுக்கு அந்த ஞானத்தை யார் கொடுத்தது, எங்கள் அப்பாவுக்கு அந்த ஞானத்தை யார் கொடுத்தது. அவ்வளோ படிப்பறிவு இல்லாதவர்கள், ஒரு சரியான ஒரு கிராமத்தை வாழ்ந்தவர்கள், இஷ்டத்தை வாழ்ந்தவர்கள். ஆனால் எப்படி ஏனென்றால் தேவன் முன்குறித்து இருக்கிறார். அலையில சொல்லுமா, இன்னைக்கு நான் இங்கே பிரசனம் என்ன வேணும் என்பதை 76 வருஷத்துக்கு முன்னே ஆண்டு குறிச்சிட்டார். அன்னைக்கு தீர்மானம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நான் நிற்கிறேன். உங்களை குறித்து என்ன நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. அலையா, உங்களை குறித்து திட்டம் உண்டு, தீர்மானம் உண்டு. சும்மா அந்த உட்கார்ல உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை நீ தெரிந்து கொண்டார். அது என் வாழ்க்கையை சாட்சி. ஆகவே ஆண்டவர் அன்னைக்கு பேர் வச்சாரு. இன்னைக்கு அவருக்கு சாட்சியா நான் இங்க நிற்கிறேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்ப எப்ப தெரிந்து கொண்டாரு? கர்த்தர் சொல்லி. அதுக்கு பிற்பாடு 27, 28 வயசுல தான், 29 வயசுல நான் ரசிக்கப்பட்டேன். காலம் வரும் பொழுது. ஆக பிரியமானவர்களே, எல்லாம் தீர்மானத்தை தான் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. அல்லேலூயா. ஏதோ தச்சயமா யாரோ கூப்பிட்டாங்க நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறது அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை கொடுத்து தீர்மானம் இங்கே இருக்கும்னு சொல்லி. ஆனால் இப்போயும் சொல்கிறது, கவனமாக இருங்க. சபை மாறாதீங்க. அங்கே ஓடாதீங்க, இங்கே ஓடாதீங்க. அற்புத இடங்கள் தேடி ஓடாதீங்க. நம்ம இருக்கிற இடத்த கிரியை செய்வது தான் தேவை. ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்ல வேலை புத்தகத்திலே வெளிப்படுத்த 7 சபைகள் இருக்கு. 7 சபையும் ஒன்றா இருந்தால் ஒரே தூதை கொடுத்துட்டு போயிருக்கலாமே. 7 சபைக்கு அந்த சபையின் நிலைமைக்கு தக்கபடி செய்தி கொடுக்கிறார். உங்கள் நிலைமை என்னன்னு தெரியும், உங்களுக்கு இந்த செய்தி கொடுக்கிறார். பக்கத்தில் இங்கே 4 சபை இருக்கு. இங்கே இந்த செய்தி அங்கே இருக்காரு, அந்த செய்தி இன்னொரு இருக்காரு. ஏன்னா சபை கேட்ட செய்தி. அல்லேலூயா. நம்முடைய நிலைமை கேட்டபடி. அப்போ உங்களோட நிலைமை தெரிஞ்சுதான் உங்களை வச்சுக்கணும். இன்னொருத்த பணம் தப்பு தானே செய்யற. வேற இடத்துல போய் உட்காந்தா அங்கே உள்ள செய்தியை கேட்டால் அவங்களுக்கு ஒத்து போவாங்க. ரொம்ப கவனமா இருக்கு. நாம மூலம் உறுதியா இருக்கணும். தேவன் என்னை இந்த இடத்த கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு தைரியம் இருக்கு, என்னை ஆண்டதான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவன் இருக்கிற இடத்துல உண்மையா ஊழியம் செய்தா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்யணும். அப்ப எதுக்கான தேவன் நீங்க ஒன்று வச்சிருக்காரோ அதை நான் நிறைவேற்றணும், முடிக்கணும், செய்து முடிக்கணும். அது உங்களை என்னது கண்டு கொண்டு நீங்க அதான் அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதியாக்கும்படி என்னது அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை கவனமா இருக்குன்னு சொல்றாரு. நீ பாருங்க, நிறைய பேருக்கு அவனோட அழைப்பு என்னன்னு தெரியல. அவங்க நினைக்கிறாங்க வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணிட்டு போயிட்டா அவ்வளோதான், போயிட்டு பாவலைக்கு பிரியாணி சாப்பிட்டு தூங்கலாம், அவ்வளோதான். பெரிய நோக்கம் தேவையான திட்டம் உண்டு. உலக தோற்றத்துக்கு முன்னே இயேசு கிறிஸ்துவை உள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகம் வந்து ஏற்பட்டு அதுக்கு முன்னே இயேசு பிதாவோடு இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லி இந்தப்பா அவனுக்கு ஒரு கூட்டம் இப்படி மோசையில் நியாயப்பிரம் முடிஞ்ச பிற்பாடு கிருபையின் காலம் வரப்போகுது. அப்போ நீ கிருபையை தான் நீ போகணும், போயிட்டு இந்த ஜனங்களை ரசிக்கணும், இப்படி சபையெல்லாம் ஸ்தாபிக்கப்படும். இதை உற்று பார்க்க தேவதூர்களும் வாஞ்சியாக இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த ஊழியத்தை உற்று பார்க்க தேவதூர். அப்போ எவ்வளோ பெரிய மகிமை நம்ம புரிய மாட்டேங்கிறீங்க. நம்முடைய மகிமையை புரிய மாட்டேங்குது. இந்த செய்தியை நீங்க உட்கார்ந்து ஆராதிக்கிறதை பார்த்து தேவதூரோட வாஞ்சியாக இருக்கிறாங்க. நமக்கு தான் என்ன புரியும். எவ்வளவு சிலாய்க்கு ஜனங்கள் நம்ம அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோமானால் அவரோடு கூட பாத்தீங்க. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு நிச்சயமா இருக்கணும். நமக்கு என்ன நிச்சயம் நல்லா கவனிங்க. நான் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டேன். சொல்லுங்க, நான் என்ன செய்தேன்? அவருடைய மரணத்தின் சாயலில். பாருங்க, மறிக்காதவங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது. தலைக்கே போடுறாங்க. மறிக்கிறவங்களுக்கு இன்னொரு பழைய காரியம் சொல்லுவாங்க. நான் அவருடைய மரணத்தில் சாயலில் இன்னைக்கு அதனால உயிரோடு இருந்து நம்பிக்கை வருது. ஏன்னா அவரோட மரணத்தில் இணைக்கப்பட்டிருந்தால்
அவர் எழுந்திருக்கிறது போல நாம் உயிரோடு எழுந்திருப்போம். அதான் நம்பிக்கை, அதான் விசுவாசம். அப்ப எனக்கு தைரியம், ஆண்டவரே நம்மோட கூட மறைச்சிட்டேன், நீ வரும்போது நான் எழுந்திருப்பேன். அந்த நம்பிக்கை வரும் நமக்கு, மறிக்கிற நம்பிக்கை வராது.